ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ட்ரைஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது C# ப்ரோக்ராமிங்கில் மல்டி த்ரெட்டிங் பற்றி. ஸோ மல்டி த்ரெட்டிங்னா என்ன? ஸோ ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா அதில் நிறையா நிறையா ஸ்டெப்ஸ் இருக்கும், நிறையா சப் ப்ராசஸ் இருக்கும். ஸோ ஒரு சிங்கிள் ப்ராசஸ் வந்து பெரிய ப்ராசஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து சின்ன சின்ன சப் ப்ராசஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ அதை தான் வந்து நம்ம த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த்ரெட்டும் வந்து ஒரு ப்ராசஸ் தான். ஸோ த்ரெட் 1, த்ரெட் 2, த்ரெட் 3, த்ரெட் 4 இந்த ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 4 த்ரெட் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு ப்ராசஸை வந்து நிறைய சப் ப்ராசஸாக கூட நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து நிறையா த்ரெட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த சிங்க்ரோனஸ் வேல நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ப்ராசஸை ஒரு த்ரெட்டை நம்ம ஒரு ஒர்க்குன்னு கூட சொல்லுவோம். ஸோ ஒர்க் 1, ஒர்க் 2, ஒர்க் 3, ஒர்க் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒர்க் 1 வந்து ப்ரோக்ரஸில் இருக்குது, ப்ராசஸில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் 2 வந்து ஒர்க் 1 முடிஞ்சதுக்கப்புறம் ரெஸ்யூம் பண்ணும். அடுத்தது ஒர்க் 3 வந்து ஒர்க் 2 முடிஞ்சதுக்கப்புறம் ரெஸ்யூம் பண்ணும். ஒர்க் 4 வந்து ஒர்க் 3 ரெஸ்யூம். இது வந்து ஒரு சிங்க்ரோனஸ் வே, ஒரு ஒர்க் நடக்கிறதுக்கான சிங்க்ரோனஸ் வே. இதுவே மல்டி த்ரெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் நடந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு த்ரெட்டோட ப்ராசஸ் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஒரு ஒர்க் முடிகிறதுக்காக நம்ம ஃபுல்லாக வந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் த்ரெட் இருக்குது. இதில் வந்து மெயின் த்ரெட்னா மெயின் ப்ராசஸ். ஸோ மல்டி த்ரெட் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் த்ரெட் 1, த்ரெட் 2, த்ரெட் 3. ஸோ இந்த 3 சப் ப்ராசஸ் இருக்குது. இந்த த்ரெட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் டேட்டா இல்லைன்னா ரிசல்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே த்ரெட் 1க்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 30 மினிட்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த 30 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். த்ரெட் 2க்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே இந்த 5 மினிட்ஸ் இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு மறுபடியும் வந்து த்ரெட் 2ஓட 5 மினிட்ஸை முடிச்சுட்டு திருப்பி த்ரெட் 1க்கு போயிட்டு மீதி டைம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரே டைமில் வந்து மல்டிபிள் த்ரெட்ஸை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மல்டி த்ரெட் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த C# பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மல்டி த்ரெட் ப்ரோக்ராமிங் சப்போர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராசஸோ இல்லை ஒரு த்ரெட்டோ வந்து எப்படி இருக்கும், அன்ஸ்டார்டடாக இருக்கும், ஸ்டார்ட் ஆயிருக்காது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டார்டட் அப்படிங்கிற ஸ்டேஜ்க்கு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ராசஸர் அதுக்கு அசைன் பண்ணுவோம், எதுக்கு ரன் பண்ணுறதுக்காக. ஸோ அது ரன் பண்ணும்போது நம்மளுக்கு ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அன்ஸ்டார்டட் ஸ்டேட், ஸ்டார்டட் ஸ்டேட், அதுக்கப்புறம் ரன்னிங் ஸ்டேட். ஸோ இந்த ரன் ஆகிட்டு இருக்கிற த்ரெட்டோ இல்லைன்னா ப்ராசஸ் எந்த ஸ்டேட்க்கு வேணாலும் போகலாம். ஒன்று வெயிட் இல்லைன்னா ஸ்லீப் இல்லைன்னா ஜாயின்ங்கிற ஸ்டேட்க்கு போகலாம். ஸோ ஒரு இன்ட்ரப்ட் வர்றதுனாலையோ இல்லை நடுவில் வேறு ஏதாவது த்ரெட்டோட ரிக்வெஸ்ட் வர்றதுனாலையோ இது வெயிட் ஸ்டேட்க்கு போகலாம். இல்லை வந்து இது வந்து அப்போதைக்கு ஸ்லீப் ஸ்டேட்க்கு போகலாம். அதுக்கப்புறம் இல்லைன்னா ரிட்டர்ன் திருப்பி ரெஸ்யூம் ஆகிட்டு ஜாயின் பண்ணுற ஸ்டேட்க்கு போகலாம். அது ஒரு ஸ்டேட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஸ்டேட். ஸோ ஒரு சில டைம் வந்து ரொம்ப லாங்காக ஒரு த்ரெட் டைம் எடுத்துக்கிட்டு இருக்கு, மற்ற த்ரெட்டோட எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படின்னா அதை வந்து நம்ம சஸ்பெண்ட் பண்ணலாம். சஸ்பெண்ட் பண்ணா எப்படி? சஸ்பெண்ட்கான அர்த்தம் என்ன? சஸ்பெண்ட் பண்ணி கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி ஜாயின் பண்ண வைப்பாங்க. அது மாதிரி தான் இதுவும். இந்த த்ரெட்டை வந்து கொஞ்ச நேரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஜாயின் பண்ண வைக்கலாம். ஸோ பண்றது வந்து திருப்பியும் ரெஸ்யூம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஸ்டார்டடுங்கிற ஸ்டேட்க்கு போகும். ஸோ இந்த சஸ்பெண்டுங்கிறது தான் மறுபடியும் ஜாயின் அப்படி சஸ்பெண்ட் ஆயிட்டு போறது வந்து ரெஸ்யூம் ஆயிட்டு ஜாயின் பண்ணுச்சுன்னா திருப்பி வந்து ஸ்டார்டட் ஸ்டேட்க்கு போயிடும். அதே மாதிரி ஒரு ப்ராசஸை நம்ம வந்து சஸ்பெண்ட் கூட அபார்ட் பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் அந்த பர்டிகுலர் இதை வந்து நம்ம அபார்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் திருப்பி எக்ஸிக்யூட் ஆகாது அந்த ஒரு பர்டிகுலர் சப் ப்ராசஸ் அப்படிங்கிறப்போ அபார்ட் ஸ்டேட்க்கு போகும். ஸோ இது கம்ப்ளீட்டாக அபார்ட் தான். இது மறுபடியும் ஸ்டார்டட்க்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. இது கம்ப்ளீட்டாக அபார்ட் ஆயிரும். இன்னொன்று ஏதாவது நம்ம பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறோம், இது வந்து வேண்டாம், இன்புட் அவுட்புட் ஏதாவது ஒரு ரிக்வெஸ்ட் வர்றதுனால நம்ம இதை பிளாக் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இது பிளாக் ஸ்டேட்க்கு போயிடும். இது எல்லாமே நல்லபடியாக கம்ப்ளீட் ஆச்சுன்னா இன்புட் அவுட்புட் கம்ப்ளீஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு அசைன் பண்ணுவோம் ப்ராசஸர். அது ஒவ்வொரு ஸ்டேட்டாக க்ராஸ் ஆகி வரும். ஸோ ஒவ்வொரு த்ரெட்டும் வந்து இந்த எல்லா ஸ்டேட்ஸும் இந்த முக்கியமான ஸ்டேட்ஸில் அன்ஸ்டார்டட், அதுக்கப்புறம் ஸ்டார்டட், அதுக்கப்புறம் ரன்னிங், அதுக்கப்புறம் இந்த 4 ஸ்டேட்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் எது வந்து இதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கோ இல்லை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கும் நம்ம எது நம்மளோட ப்ராசஸ்க்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த ஸ்டேட்டை த்ரெட் வந்து கிராஸ் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்கிள் த்ரெட்க்கும் மல்டி த்ரெட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ சிங்கிள் த்ரெட்னு பார்த்தீங்கன்னா கோட் 1, அடுத்தது கோட் 2, கோட் 3, கோட் 4. ஸோ இந்த ஒரே டைமில் வந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் தான் இருக்கும். இந்த ஒரு ப்ரோக்ராமோட கோட் 1 முடிஞ்சதுக்கப்புறம் கோட் 2, கோட் 3, கோட் 4. இதே வந்து இங்கே நீங்கள் மல்டி த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமில் ஒரு பக்கம் வந்து ஒரு கோட் 1, கோட் 2, கோட் 3, இன்னொரு பக்கம் இன்னொரு செட் ஆஃப் கோட் 1, கோட் 2, கோட் 3, கோட் 4 நடக்கும். ஸோ இந்த த்ரெட்டு இந்த பர்டிகுலர் ஒரு ப்ராசஸ் நிறைய கோடாக டிவைட் ஆயிருக்கு. இங்கே ஒரு ப்ராசஸ் நிறைய கோடு. ஸோ இது எல்லாமே ஒரே டைமில் கூட எக்ஸிக்யூட் பண்ணலாம், மாற்றி மாற்றி ஸ்விட்ச் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இதுதான் மல்டி த்ரெட்ஸ். இது வந்து சிங்கிள் த்ரெட்டில் அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா மல்டி த்ரெட்டிங்னா என்னன்னு பார்த்தோம்.
அதே மாரி லைஃப் சைக்கிள், த்ரெட்டோட லைஃப் சைக்கிளும், ஸ்டேட்ஸும் பார்த்தோம். என்னெல்லாம் ஸ்டேட்ஸ் த்ரெட் வந்து கோ த்ரூ பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதோட கம்ப்ளீட் லைஃப் சைக்கிள் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். அதே மாரி சிங்கிள் த்ரெட்க்கும், மல்டி த்ரெட்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு சி ஷார்ப் ப்ரோக்ராமிங் பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஆன்லைன்ல லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கிற லிங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க் யூ.